சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் புருஷன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. விக்னேஷ் தான் என் உலகம்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். போதுண்டி அம்மா, உன் பழைய புராணம் எல்லாம் இத கேட்டு கேட்டு எனக்கு அப்படியே அலுத்து போச்சு. அத்தை, ஏய் வாய் மூடு. இனிமே நீ என்ன அப்படி கூப்பிடாத. ஏய் என்ன பாக்குற? எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் என் பையன் மேல நீ உசிரியே வச்சிருக்கிறதுனாலதான் என் வீட்டுல உன்னை இத்தனை நாளா தங்க வச்சிருக்க. ஆனா உன் பாசெல்லாம் வேஷம்னு எனக்கு இப்பதானே புரியுது. ஐயோ இல்லத்த, நான் சொல்றது கொஞ்சம். இந்த நீலி கண்ணீர்லாம் வடிக்காத. உன் அண்ணனால உன் புருஷன் அடிபட்டு கிடக்குறான்னு தெரிஞ்சும் குழப்பம் அது இதுன்னு சொல்லி எப்படி உன்னால இப்படி கல்லு மாதிரி நிக்க முடியுது? சத்தியமா சொல்றேன், புருஷனை கண்மூடித்தனமா காதலிக்கிற எந்த பொண்டாட்டியும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாடி. போறங்கள் மாதிரி நிக்கிற. உனக்காக பெத்தவளையே தூக்கி எறிஞ்ச புருஷன் இவன். ஆனா உன்னை தூக்கி வளர்த்த அண்ணன் பெருசா போயிட்டானா? சூப்பர். அண்ணன் பாசம் ஒண்ணும் தப்பே இல்ல. ஆனா நீ தாங்குற அளவுக்கு உன் அண்ணன் ஒண்ணு நல்லவன் இல்ல. ஓகே, முத்தாலி குடிய பறிக்க பாக்குறானே, உன்னால என் பையன் சாகலாமா? ஏண்டா என் புருஷனை அடிச்சது? இந்நேரம் நீ உன் அண்ணன் சட்டையை பிடிச்சிருந்தா நீ என் புள்ள மேல உண்மையான பாசம் வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்படி நிக்கிற. மா ப்ளீஸ் மா, பிரச்சனை வேண்டாமா? இல்ல விக்னேஷ், இனிமே என்னாலயோ என் வீட்டு ஆளுங்களாலயோ உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் வரவும் விட மாட்டேன். அத்தை, நீங்க என் கூட வாங்க. என் புருஷனுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். வாங்க அத்தை. அண்ணி, ஐயோ அண்ணி வேணாம். தேவி, தேவி இருமா. தேவி, தேவி, தேவி சொன்ன கேளுமா. என் பொண்ணு இருக்க இடத்துல உன்னை நான் நிம்மதியாக வாழ விட்டுருவேனா? போடி போ. இன்னும் கொஞ்ச நாளில் என் மாப்பிள்ளையை விட்டு ஒரே அடியாக போயிடுவேன். நான் போக வச்சிருவேன். மா பசிக்குது, என்ன இருக்கு? இட்லி இருக்கு, சாப்பிடு. மா என்னம்மா வெறும் இட்லி எப்படிமா சாப்பிடுறது? அங்க பாரு, அண்ணி சட்னி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். நீ இட்லி பாத்திரத்தை எடுத்துட்டு போய் ஹால்ல வை. சரி. ஓ, அக்கா, இட்லி ரெடியா இருக்கு, சாப்பிடுறியா? நான் சாப்பிடுறேன். இத சார்ஜ்ல போட்டு வை. சரி. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல சிஸ்டர். மூர்த்தி, சாப்பிடவா? இல்ல வேண்டாம். என்ன மூர்த்தி, நான் தேவியோட மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னதுக்காக கோவமா இருக்கியா? ஏய் ஏய், நீ வேதவள்ளி கிட்ட சண்டை போட்டதை நான் தப்புன்னு சொல்லல. ஒரு அண்ணனா உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா நீ சண்டை போட்டதை வச்சு என்னை இவளோட அண்ணன் எப்படியெல்லாம் பேசினா தெரியுமான்னு சொல்லி விக்னேஷ்க்கு வெறுப்பு வர மாதிரி எதையாவது திரிச்சு விட்டுருவாடா. மூர்த்தி எப்படி எங்க அம்மாவை தரக்குறைவா பேசலான்னு விக்னேஷ் இன்னும் கோவமாவாரு. இதனால அங்க பாதிக்கப்பட போறது யாரு? நம்ம தேவி தானே. உன்னால அவளுக்கு இந்த கஷ்டம் தேவையா?
அவள்த நம்மளால இங்க நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு? எனக்கு புரியுது. அந்த பொம்பளை பேசுனதை நினைச்சா எனக்கு கோவமா வருது. எனக்கு புரியுதுடா, நீ அதை விடுடா. அவங்க பேசுனதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்காத. கையால் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னா அது உண்மையாயிடுமா என்ன? நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க. அதுக்காக ஏளனமா பேசி தொடர்ந்து நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பேசுறத நம்ம காதுலயே வாங்க கூடாது. அவங்க பேசினதுக்கெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணா உனக்கு தான் பிரஷர் அதிகமாகும். நீ அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காதங்கிற, அவ்வளவுதான். புரியுதா? வா சாப்பிடலாம், வா.